வணக்கம் உங்கள் எலக்ட்ரிஷியன். ஸோ நம்ம வீடியோ பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, கன்சல் டேங்க் எப்படி பண்றது. இது வந்து ஆஃப் ஃப்ரேமுங்க. ஃபுல் ஃப்ரேம்னா கீழே வரைக்கும் ஸ்டாண்ட் இருக்கும். ஆஃப் ஃப்ரேம் இதை வந்து நான் முன்னாடி கொடுத்துருப்பேன். எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோ நான் கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு பாருங்க. நம்ம எப்படி கன்சல்ட் பண்ணி வச்சோம், அது எப்படி ஸ்டாப்பா குரூப் வச்சோம் அப்படின்ற வீடியோ நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ எல்லாம் டைல் ஒர்க் முடிஞ்சிச்சு. இது வந்து கிரவுண்ட்ல இருந்து நம்ம எவ்வளவு சொல்லியிருந்தோம், 9 இன்ச்சு வந்து 4 இன்ச்சுக்கு சென்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ பாருங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியும், அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா 9 இன்ச்சுன்றது நம்மளுடைய 4 இன்ச்சுக்கு சென்டர் இருக்கு. அப்ப நம்ம பேஷண்ட் வந்து அழகா மாட்டிக்க முடியும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாற்றுறதுன்றத நான் சொல்றேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எப்படி அளவெடுக்கிறேன் அப்படின்றது மெயினா தெரியும். நிறைய பேருக்கு கன்சல்டிங்ல மாட்டும் போது லீக் வரும்னு சொல்லுவீங்க. அந்த லீக்கேஜை தடுக்கிறதுக்கான மெயின் விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஈஸியாவே மாட்டலாம். சோ டன். அதுக்கப்புறம் நான் கேம்பிள் எப்படி ஃபிட்டிங்ஸ் போடுறதுல நான் காமிக்கிறேன். ஆக்சுவலா முடிச்சிட்டேன், பட் ஆனா நான் கடைசியா உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன் எப்படிலாம் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜெப்ரி டேங்க் போட்டிருக்கோம். உள்ள ஆஃப் ஃப்ரேம்ல வந்து ஜெப்ரி டேங்க் போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா இப்ப இது மாட்ட போற பேஷன் பாத்தீங்கன்னா ஜாகுவார்ல எஸ்கோ மாடல், ஜாகுவாரோட செகண்ட். ஸோ எஸ்கோ நம்ம போட போறோம். இதுதான் நம்ம முதல்ல ஒர்க் பண்ணும்போது பேஷன் எல்லாமே எடுத்துட்டு வந்துக்கோங்க. எப்பவுமே எடுக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அளவு அப்பதான் நீங்க கரெக்டா பார்த்து 9 இன்ச்சா அப்படின்றத நீங்க கரெக்டா மெஷர் பண்ணி வைக்க முடியும். அதனால அதை மிஸ் பண்ணிடாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1.25 பைப் நம்ம வைக்க போறோம். எப்படி இது அளக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ 1.25 பார்த்து நம்ம வந்து உள்ள நம்ம வந்து பிளக் பண்ணிக்கணும். பிளக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி பக்கத்துல நம்ம கட் பண்ணிக்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1.25 வந்து ஃபுல்லா அடிச்சுக்கணுங்க. உள்ள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டம் பார்க்கணும். ஸோ டைல்ஸ் உடைய மட்டமும் கரெக்டா அந்த மட்டத்துக்கு பேர் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனா தெரியும். ஸோ அதனால நீங்க அப்படி பார்த்துக்கிட்டு அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா அதுல ஒரு மார்க் கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து மார்க்கர்ல மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸ்கிப் பண்ணாத பாத்தீங்கன்னா ஈஸியா போடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க் கொடுத்துக்கிறோம். நம்ம ஒரு மார்க் கொடுத்துக்கிட்டு தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஷன் உங்ககிட்ட எடுத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி பேஷன் வாங்கிட்டேன். முதல்ல இந்த ரப்பர் புஷ் இருக்கீங்களா, 1.25 ஒரு ரப்பர் புஷ், அதையும் வந்து நம்ம வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உள்ள இருந்து வந்த மார்க் இவ்வளவு மார்க் உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆப்போசிட் சைட் தான் நமக்கு வந்து பேஷன் உள்ள போகும். ஸோ அந்த பேஷன் உள்ள போறத வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ரப்பர் புஷ் வந்து டெட் எண்ட் வரைக்கும் நல்லா ஏத்திக்கணும். ஃபுல்லா ஏத்திக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இப்போ பேஷன் உள்ள வச்சு புஷ் பண்ணிடணும். நல்லா புஷ் பண்ணணுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா லீக்கேஜ் இல்லாத மாட்டணும். அப்படின்னா நீங்க நல்லா புஷ் பண்ணிக்கணும். புஷ் நல்லா பண்ணிட்டு தென் நம்ம எப்படி அங்க வால் மார்க் கொடுத்தோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா மட்டம் செக் பண்ணணும். நம்ம அடிச்சு ஏத்திட்டு அது எப்படி நம்ம செக் பண்றதுன்னு பாருங்க. இதே தாங்க ஒரு அடி தான் அந்த பேஷனு. ஸோ அதனால நம்ம வந்து அந்த ஒரு அடிக்கு வந்து கரெக்டா மட்டமா இருக்கு. அந்த மட்டத்தை நம்ம செக் பண்றோம். திரும்பவும் கரெக்டா இருக்கு. எங்கேயுமே வந்து நமக்கு ஐ மீன் தூக்கிட்டு இல்லாம கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப திரும்ப அதே போல மார்க் பண்றோம். சும்மா லைட்டா பிளேடுன்றதுனால லைட்டா எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து திரும்ப நம்ம வந்து மார்க்கர் பாயிண்ட் கொடுக்குறோம். இப்ப நல்லா பாருங்க, இந்த சைடு வந்து உள்ள போறது, இந்த சைடு இந்த பக்கம் உள்ள போறது, வால் பக்கம் உள்ள போறது ஒரு பக்கம், செவுத்து பக்கம் உள்ள போறது. நம்ம ரெண்டையுமே எடுத்துட்டோம். 2 மார்க்கையும் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் திரும்ப அதான் காமிக்கிறேன். இது வந்து வால் பக்கம் போறது, இது உள்ள போறது. அப்படி இருக்கும்போது 2 இடைப்பட்ட கேப் நமக்கு தேவையில்லாதது. அப்ப வந்து இந்த நம்ம எவ்வளவு அப்படி நம்ம வந்து பேஷன் உள்ள போறது எத்தனை இன்ச்சஸ் அப்படின்றத நம்ம அளந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 கிட்ட வரும். 1.25 இருக்கு, 1.25 இன்ச் இருக்கு. அந்த இன்ச்சை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வால் சைடு இருந்து வந்த பக்கத்தை எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி அந்த 1.25 திரும்ப இங்க நம்ம மார்க் பண்ணி ஆல்மோஸ்ட் இது நம்ம அடுத்துக்கு போறோம். அவ்வளவுதான் 1.25 மார்க் பண்றோம். இப்படி மார்க் பண்ணீங்கன்னா அழகா 1.25 ஃபுல்லா உங்களுக்கு உள்ள போயிடும். ஸோ நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேபி புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேவையில்லாத பக்கம் அந்த பக்கத்தை நம்ம அடிச்சு விட்டுறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டா போதுமானது. ஸோ கரெக்டா இருக்கும். அட் த சேம் அப்படியே தான் வந்து நம்ம 4 இன்ச்சு பண்ண போறோம். 4 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து இதே போல ஃபர்ஸ்ட்ல ரப்பர் புஷ் இல்லாம வெறும் பேஷனை வச்சு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 4 இன்ச்சுக்கு வர செட்டை வச்சு நான் போடும்போது உங்களுக்கு லூஸா இருக்கு, பார்த்து உட்காந்து ஃப்ரீயா இருக்கு. அப்புறம் நம்ம ரப்பர் புஷ் வச்சு போடும்போது உங்களுக்கு கரெக்டா ஸ்ட்ராங்கா போகும், டைட்டா போகும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ரப்பர் புஷ் நம்ம கொஞ்சம் இன்செர்ட் பண்ணிக்கிறோம். ரப்பர் புஷ் நல்லா பார்த்து போடும்போது பாருங்க, மேபி அந்த பிதுங்காம போடணும், இல்லைன்னா வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நல்லா எடுத்து வச்சு போட்டுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அதை அளந்த மாதிரி உள்ள இருந்து அளக்காம எப்படி அளந்தாலும் ஒண்ணுதான். பட் ஆனா இதுல நம்ம வந்து கீழே போட்டு நல்லா தட்டிக்கிறோம். ஏன்னா நல்லா ரப்பர் புஷ் வந்து செட்டில் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்கு. இதுலயும் நல்லா டைட்டா சொருவிக்கிறீங்க. சொருவிட்டு நீங்க வந்து நம்ம எப்படி மட்டம் மாத்தமோ அதே போல மட்டம் மாத்தோம்னா கரெக்டா அந்த கிளாண்ட் அந்த இதுலயே கரெக்டா மட்டம் முடியுது.
அப்போ ஓகே இதான் நம்ம மட்டன்றது தெரிஞ்சுக்கிச்சு. அந்த வந்து கரெக்டா அதோட முடியறதுனால நம்ம எதுவும் மார்க் கொடுக்கல. ஸோ இதை வந்து நம்ம இப்ப வந்து புடிங்கிட்டு நம்ம வந்து செவத்துக்குள்ள வந்து நம்ம ஃபுல்லா அடிச்சுக்க போறோம் 4 இன்ச் சைடு. நல்லா நல்லா கவனிக்கணுங்க. இந்த இடத்துல நீங்க நல்லா உள்ள தள்ளி இருக்கணும். அதை நல்லா நீங்க அடிச்சு பார்த்துக்கிட்டு தான் மட்டம் எப்படி நம்ம 1.25 மார்க் பண்ணணுமோ அதே போல மார்க்கிங் கொடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு மார்க்கிங் மாத்திரக்கூடாது. மார்க்கிங் மாத்தினீங்க அப்படின்னா வந்து லீக் வந்துருங்க. ஃபேஷன் போய் கரெக்டா ஃபிட் ஆகாது. அதனால நல்லா அடிச்சுக்கங்க. உங்களுக்கே தெரியும் கை டைட்டுன்றது. நல்லா அடிச்சு பார்த்தா நமக்கு போய் உள்ள லாக் ஆனா ஒரு தெரியும். நம்ம லாக் ஆனதுக்கு அப்புறம் லாக் ஆகிறதுக்கு முன்னாடி தட்டுற சத்தத்துக்கும் லாக் ஆனதுக்கு அப்புறம் தட்டும்போது சத்தம் மாறி வரும். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அதே போல மட்டை மார்க் பண்றோம். மட்டை மார்க் பண்ணி அதே போல நம்ம மார்க் கொடுக்குறோம். மார்க்கர்ல மார்க் பண்ணிட்டு இப்ப அந்த உள்ள போற இன்ச்சஸ் வந்து அந்த சைடுல இருக்கிற இன்ச்சஸ் என்னவோ அதை டேப்ல அளக்குறோம். அளந்து அதை வந்து இந்த சைடு வந்து நம்ம அறுத்துக்க போறோம். அவ்வளவுதாங்க நம்ம இது மார்க் பண்றதுன்றது. நிறைய பேர் இந்த மார்க்கிங் தெரியாம பைப்பு தப்பா அறுத்துறீங்க. பைப்பு தப்பா அறுத்துட்டோம்னா திரும்ப இது கிடைக்கணும். நம்ம திரும்ப கடைக்காக ஓடி போய் இதை வாங்கணும். தனி அமௌண்ட் வரும். அதனால அப்படி ஒண்ணு நீங்க அவாய்ட் பண்ண அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். மேபி இது எத்தனை இன்ச்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2.25 இருக்கு. 2.25 போது நான் ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்துருக்கிற அளவு 2.25 கிட்ட இருக்கும். கரெக்டா 2.25 தான் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணது. இந்த சைடு 2.25 தான் மார்க் பண்ணோம். அதே அளவு கரெக்டா வரதுனால இதை நம்ம தேவையில்லாத பக்கத்தை அறுத்து விட்டுற போறோம். 4 இன்ச்சில் எடுத்துக்க போறோம். 2.5 இன்ச்சில் நம்ம ஃபுல்லா வந்து அறுக்க போறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1.25 அறுத்துறோம். மிஷின் இருந்தா மிஷின்ல இருக்கலாம். ஆக்சுவலா கரண்ட் இல்லை. அந்த ரீசனுக்காக நம்ம வந்து பிளேட்ல இருக்கிறோம். ஸோ எல்லாம் நம்ம மிஷின்ல தான் அறுத்துருப்போம். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து 4 இன்ச்சு அறுத்துட்டோம். 2 அறுத்துட்டு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 நம்ம இன்செர்ட் பண்ணிக்க போறோம். ஸோ 2யுமே நம்ம வந்து நம்ம வேணுங்கிற அளவு அறுத்தாச்சு. நல்லா பார்த்து இருக்கணும் எந்த பக்கம் உள்ள போகும் அப்படின்றது தெரிஞ்சு நீங்க பார்த்து மாத்தி எடுத்துடக்கூடாது. 1.25 சைடு 1.25 சைடுல ஒரு ரப்பர் புஷ் மாதிரி வரதுக்கு இருக்கும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அது வந்து உள்ள வந்து அந்த ரப்பர்ல போய் லிங்க் ஆகுறதுக்காக. அப்பதான் வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரப்பர் புஷ் போட்டுக்கிறோம். ரப்பர் புஷ் போட்டு கூட சொருவலாம். அது போட்டுட்டும் சொருவலாம், சொருவிட்டும் போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நிஜமாலுமே பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நம்ம இது போன்ற டிஃபிகல்ட்டான வீடியோ நிறைய நம்ம எடுத்து போட தோணும் நமக்கு. இல்லை இதுல ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்க. அதை நம்ம மாத்திக்கலாம். ஒன்றும் தவறு இல்லைங்க. வேற மெத்தட் தான் நீங்க இதுல வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ண விஷயத்த நம்ம 2 பேத்துக்கு 4 பேத்துக்கு நம்ம விஷயத்த ஷேர் பண்றோம். இன்னும் நல்லா தெரிஞ்சவங்க மேபி வெவ்வேறு மெத்தட்ல மாற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க பார்த்துருந்தாலும் அதை நீங்க மாட்டிட்டு இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. 2.5 4 இப்போ நம்ம ரப்பர் புஷ் போட்டு மாட்டி வச்சு. ஸோ தென் வந்து சைடு போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து ஒரு ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கலவை எதுவும் போய் அதில் நம்ம சிமெண்ட் அடிக்கும் போது ஒர்க் பண்ணும்போது கலவை மாட்டுச்சுன்னா அது நைஸ் மறையா இருக்கும் இல்லைங்களா. அப்போ வந்து அது தேவையில்லாத மரம் வந்து ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்கு. அதுக்காக அதையும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஷன் ஃபர்ஸ்ட் தூக்கி மாட்டி பார்க்குறோம். கரெக்டாக இருக்கா, சென்டர் கரெக்டாக வருதா அப்படின்றதுக்காக. ஸோ மாட்டும் போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்கு போட்டு மாட்டுங்க. நீங்கள் எல்லாம் சுற்றி மழை பெஞ்சதுனால எங்களுக்கு ஒரு சாக்கு கூட கிடைக்கல. தான் உண்மை. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். நல்ல மழை இந்த வேலை பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு ரீசன் தான். ஸோ கரெக்டாக வச்சு மாட்டணும். அவ்வளோதான். ஜஸ்ட் தள்ளி பிடிச்சா போதும். கரெக்டாக ஒரு ஆள் கீழே பிடிச்சி சென்டர் பார்த்து 2 பேர் தள்ளனோம்னா கரெக்டாக போயிருங்க. ரப்பர் புஷ் கரெக்டாக ஏறுதான்றது உங்களுக்கு டைட்டாக போகும்போது தெரியும். ஒருவேளை புஷ் கிராஸ் ஆயிடுச்சா இல்லை நேராக தான் ஏறுதா அப்படின்றது நீங்கள் தள்ளும் போது தெரியும். ரொம்ப அவசரப்படக்கூடாதுங்க கிளாஸெட்டை பொறுத்த வரைக்கும். பாருங்க ரப்பர் புஷ் கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வச்சு ஏற்றுறோம். கரெக்டாக வச்சு பிளிங்க் பண்ணி தள்ளணும் அப்படின்னா இப்படி ஈஸியாக போகும். கரெக்டாக கீழே ஒரு ஆள் கை கொடுத்து ஒரே ஆள் மாட்டிடலாம். பட் மேபி ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக ஈஸியாக மாட்ட ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போல்டு கூட அவ்வளோதான். அப்படியே வச்சு கொஞ்சம் ஆட்டி தள்ளணும் அப்படின்னு. சில பேர் கிரீஸ் போட்டு ஏற்றுவாங்க. ஆனால் அப்படி பண்ண தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப டைட்டாக போதும். நம்ம அவ்வளோதான் லாக் ஆயிடுச்சு. இது மேலே போல்டு ஹைட் மட்டும் தான் நீங்கள் வைக்க போறீங்க. ஆக்சுவலாக போல்டுடைய லென்த் நமக்கு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. நம்ம வந்து போல்டோட லென்த் கம்மியாக இருந்ததுனால திரும்ப கழட்டிட்டு நம்ம போல்டை வந்து திரும்ப வெளியே அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்தோம். கன்சல் டேங்க் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போல்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்டவுன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மளால வந்து வாசர் போட்டு டைட் வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து போல்டு கொஞ்சம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து திரும்ப பேஷனை கழட்டிட்டு கொஞ்சம் வந்து நட்டை வந்து நம்ம வெளியே வந்து உள்ள இருந்து நம்ம வெளியே கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டோம். ஸ்க்ரூ டிரைவர்லேயே நம்ம வந்து திருவுற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வச்சாச்சு.
ஸோ நட் டைட் வைக்கிறது மட்டும்தாங்க அது. ஸோ அதனால தான் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி காமிச்சேன் உங்ககிட்ட. ஜஸ்ட் நட்டை போட்டு டைட் வைக்கும் போது ரெண்டு பக்கமும் ஈவனா டைட் வைக்கணுங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரே பக்கம் ஃபுல் டைட் வச்சிங்கன்னா கிளாஸ் இட்டு உடஞ்சிரும். ஸோ அதனால வந்து நம்ம வாசர் போட்டிருக்கோமா, அந்த வாசர் பிளாஸ்டிக் வாசர் கரெக்டாக உள்ள போய் போனதுக்கு அப்புறம் மேலே ஒரு நம்ம எஸ்எஸ் வாசர் போட்டு அதுக்கு மேலே டைட் வைக்கிற மாதிரி வரும். ரசமட்டை கண்டிப்பாக வேணுங்க. ரசமட்டை மேலே வச்சு பார்த்து, ஐ மீன் ஸ்பிரிட் லெவல் சொல்லுவீங்க இல்லைங்களா, ஸ்பிரிட் லெவல் கரெக்டாக வச்சு பார்த்து தான் நீங்கள் டைட் வைக்கணும். ரசமட்டை மேலேயே இருக்கணும். லெஃப்ட் ரைட் ஏற்றணுமா, ஒவ்வொரு மரம், அதாவது இங்கிட்டு 2 மரம் அங்கிட்டு 2 மரம் இப்படி மாற்றி மாற்றி ஏற்றணும்னா தாங்க நல்லா இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு நிஜமாலுமே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. நான் இது போன்ற வீடியோக்கள் நிறைய கொடுக்க பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் உட்காந்து வெயிட்காக காமிக்கிறேன். ஸோ கால் கூட நான் எடுத்து காமிப்பேன். ஸோ எதுவும் இல்லை, நான் மேலே ஏரியா நின்று காமிக்கிறேன் பாருங்க. ஸோ கரெக்டாக மாட்டிட்டு அப்படின்னா எந்த ஷேக்குமே இருக்காதுங்க, அவ்வளோதாங்க இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டை போட்டுட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும்.